சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் கண்ணப்பன் அவர்களே, பொங்கலூர் பழனிசாமி அவர்களே, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, நலத்திட்ட உதவிகள் பெற வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, பயனாளிகளே, தாய்மார்களே, என் பாசமிகு மகளிர் அணியினுடைய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பொலிவு மிகுந்த பொள்ளாச்சி நகர்ல கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு ஆகிய 4 மாவட்ட மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய எழுச்சிமிகு விழாவில் மகிழ்ச்சியோடு நான் பங்கேற்க வந்திருக்கிறேன். இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நான் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றின மன உறுதியோடு, தெம்போடு, துணிவோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். திமுக ஆட்சி அமைய நீங்க அளித்த வாக்குகளை பின்னாடி இருக்கிற நம்பிக்கையை சிந்தாம சிதறாம பாதுகாத்து வாக்களிக்க தவறியவர்களின் நம்பிக்கையை பெறுகின்ற வகையில் இதுவரை 3 ஆண்டு கால ஆட்சி வழங்கின பெருமையோட உங்களுடைய முகங்களை நான் பார்க்கிறேன். நீங்களாம் மகிழ்ச்சியா வந்திருக்கிறீங்க. உங்க மகிழ்ச்சி எழுச்சியை பார்க்கிறப்போ நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, பொது தேர்தல் அல்ல, எந்த தேர்தலா இருந்தாலும் நாம தான் என்ற அந்த நம்பிக்கை வந்திருக்கு. பொள்ளாச்சினால கவிஞர் மருதகாசி எழுதின பாட்டு தான் பலருக்கும் ஞாபகம் வரும். அதுலயும் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற இளைஞர்கிட்ட கூட அவரோட அந்த பாடல் நல்லா ரீச் ஆகிருக்கு. பொதியை ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீ வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு என்ற இந்த பாடல் பொள்ளாச்சியோட வர்த்தக பெருமையை சொல்லுது. அப்படிப்பட்ட இந்த பொள்ளாச்சி அமைஞ்சிருக்க கூடிய இந்த கோவை மாவட்டத்துக்கு 4 முறை வந்து 1,48,949 பேருக்கு 1,441 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கேன். இன்று 5வது முறையாக வந்திருக்கிறேன். இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அமைச்சர் முத்துசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கக்கூடியவர், அடக்கமாக இருக்கக்கூடியவர். ஆனா அதே நேரத்தில் ஆற்றல் மிக்க அமைச்சர். அதிகம் அலட்டிக்க மாட்டார். ஆனா களத்துல சுறுசுறுப்பா வேலைகளை செய்யக்கூடியவர். அப்படி ஒரு செயல் வீரர் தான் நம்முடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள்.
இது என்ன அரசு நிகழ்ச்சியா அல்லது ஒரு பெரிய மண்டல மாநாடா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இந்த 4 மாவட்ட அமைச்சர்களுக்கும் அதேபோல் 4 மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.